மேலும் அக்டோபர் 2 முதல் மகளிர் கட்டணமில்லா பயணத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அக்டோபர் 2 முதல் மகளிர் கட்டணமில்லா பயணத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். பரந்தூர் இல்லாமல் மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பரந்தூரில் விமான நிலையம் அமையாது என்றும் விவசாய நிலங்கள் குடியிருப்புகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பரந்தூருக்கு மாற்றாக வேறு இடத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவசாய நிலங்கள் குடியிருப்புகள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை முதல்வர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை முதல்வர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை முதல்வர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அதில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படாது என்றும் பரந்தூருக்கு மாற்றாக வேறு இடத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் மகளிர் பேருந்து பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் மகளிர் பேருந்து பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.